ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம ரொம்ப குயிக்காக டேஸ்டியாக பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் எடுத்திருக்க பொருட்கள் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், ஒரு 3லேருந்து 4 துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 7லேருந்து 8 பீசஸ் அளவுக்கு காஞ்ச மிளகாய் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே நார்மலாக நம்ம வந்து வெறும் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட நம்ம சேர்க்குற இஞ்சி, மிளகு, ஜீரகம் இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கும் வந்து உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மிளகாய் எல்லாத்தையும் நம்ம முழுசாக போட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் வந்து அரைப்படாது இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து பிச்சு போட்டுக்கிறேன். இதே மாதிரி தேங்காயையும் நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக உடச்சி போட்டுக்கலாம். இந்த அளவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கான அளவுகள் தான் இது. உங்கள் வீட்டில் ஆட்கள் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொருட்களை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இது ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் பூண்டு கூட சேர்த்துக்கலாம், இன்னுமே வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டு சூப்பராக வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்ல சிகப்பான பழமாக பார்த்து சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ நான் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் வந்து மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து ரேஷனில் வாங்குவோம் இல்லையா நம்ம கோதுமை, அந்த மாவு தான் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால நல்லா அதை வந்து சலித்து எடுத்துக்கிட்டேன் நான். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக வந்து மல்லி இலை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மல்லி இலை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தியில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சப்பாத்தி வந்து பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா அந்த ஸ்பூனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை அலசிட்டு அந்த தண்ணி தான் நான் வந்து ஊற்றி பிசைகிறேன். நான் எப்போவுமே சப்பாத்தி செய்யும்போது ஃபஸ்ட்டு வந்து கை வச்சு பிசைய மாட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிப்பேன். அப்போ தான் நமக்கு வந்து கையில் அதிகமாக ஒட்டாது மாவு. இப்போ நல்லா கை வச்சு நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி மாவோட பதத்துக்கு சூப்பராக பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. மாவோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி வச்சு நல்லா ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா மாவு நல்ல ஒரு சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி போடும்போது நம்ம சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். கையிலையும் வந்து ஒட்டாமல் பிசுபிசுன்னு ஒட்டாமல் நல்லாவே வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் மாவு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம அதை சின்ன உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நீங்கள் காலைல டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி காலைல டிஃபனாகவும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம், நைட்டில் வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், அந்த கலரே சூப்பராக இருக்குல்ல. கொத்தமல்லி எல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதை வந்து சின்னதாக ரவுண்டாக நம்ம தட்டிட்டு சப்பாத்தி மாவோட பதத்துக்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரவுண்டாக. கையில் ஒட்டவே ஒட்டாது. லேசாக வந்து மாவு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. கல்லுலையும் ஒட்டாது, கையிலையுமே ஒட்டாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த தேங்காய் இருக்கு இல்லையா, அது சின்ன சின்ன பீசஸாக வந்து அரைப்படாமல் இருந்ததுன்னா கூட ரொட்டியில் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவும் கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னாக வேணுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் வந்து மொத்தமாக போடுறதா இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப மெல்லிஸாக தான் தேய்ச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம தேய்ச்சிட்டோம். பாருங்கள், அந்த தேங்காய் கூட பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம சப்பாத்தியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது எண்ணெயில் பொரியும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு.
இப்போ லேசாக ஆயில் தெளிச்சுக்கலாம். கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சப்பாத்தியை வந்து கல்லில் சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை ஆயில் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆயில் கூட வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. எப்போவுமே நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டதும் உடனே வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்து ஆயில் தடவிட்டு திருப்பி போட்டுடணும். அப்போ தான் 2 பக்கமும் ஈவனாக வந்து கலர் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வெந்து வந்திருக்குன்னு. நல்லா நம்ம சேர்த்த கொத்தமல்லியெல்லாம் அங்கங்கே பச்சை பச்சையாக தெரிகிறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து கிராண்டாக இருக்குது இந்த ரெசிபி. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தக்காளி ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா கம்மியாக கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், தக்காளி அதிகமாக சேர்க்காம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி ஹெல்த்தியாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை வந்து நான் வேர்க்கடலை சட்னி தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். சூப்பராக லேயராக அவ்வளோ அருமையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரெசிபிஸ் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி டிஃபன் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். பாருங்கள் எவ்வளோ லேயராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் உங்களை திரும்பவும் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.